கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், பத்திரிகை சுதந்திரம் என்று மூச்சுக்கு 300 தடவை வாய்ச்சவடால் விடும் விடியா திமுக ஆட்சியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வ சாதாரணமாகி விட்டது என கடுமையாக சாடியுள்ளார். பெண்களை இழிவாக பேசிய, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது விடியா அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தை காவல்துறையே கையில் எடுப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும், இத்தகைய தாக்குதல்கள் தவறான முன்னுதாரணமாகிவிடும் எனவும் அவர் பதிவில் தெரிவித்துள்ளார். கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.